மகிமையின் தேவனே, இந்த நேரத்திற்காக நன்றி. மூன்லைட் சண்டே ஸ்கூல் மூலமாக நடக்கும் இந்த நிகழ்ச்சியை ஆசீர்வதிக்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன். ஆமேன். நிற்பாங்க, நீங்க ரீட் பண்ணி அதை தெரிஞ்சுக்கோங்க.
உங்களுக்கு நற்போதகத்தை தருகிறேன். என் உபதேசத்தை விடாதிருங்கள். நான் என் தகப்பனுக்கு பிரியமானீர்கள். நான் உங்களுக்கு நற்போதகத்தை தருகிறேன். நீங்கள் என் உபதேசத்தை விடாதீர்கள். கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோதரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்மா மேன்மை பெறட்டும். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அவருடைய சாட்சிகளை கைக்கொண்டு கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தால் பாக்கியவான்கள். அவருடைய சாட்சிகளை கைக்கொண்டு அவருடைய முழு உயிரோடும் கேட்டுக்கொள்ள பாக்கியவான்கள். அவர்கள் அநியாயம் செய்வதில்லை. There is a promise.
கிளினிக்கை தந்துச்சு இவ்வளோ நேரம் ஆகுது, இன்னும் யாரும் வரலையே. கொரோனா வந்ததுலேருந்து யாரும் நம்ம கிளினிக் பக்கம் தலை வச்சு பட மாட்டாங்கப்பா. நான் வேற வாடகை கட்டணும், கரண்ட் பில் கட்டணும், அரைச்சி மாட்டினா சிக்கிடலான்னு பார்க்குறேன், ஒருத்தரும் மாட்ட மாட்டாங்களே. என்ன பண்றது தெரியல. டாக்டரா? யாரா அது? நான் தானா? சொல்லுப்பா, யாருப்பா? உள்ள வரலாமா டாக்டர்? வாப்பா வாப்பா. நீங்க தான் யமகண்டன் டாக்டரா? என் பேர் யமகண்டன்லப்பா. என்கிட்ட வந்தா யமகண்டத்துக்கு போயிடலாம். இல்லப்பா, என் பேர் மணிகண்டன். சரி சொல்லுப்பா, என்ன பாச்சு? அட எப்படி டாக்டர் சொல்றது ஒண்ணும் புரியல டாக்டர். எப்படி சொல்றதுன்னு தெரியல டாக்டர். வாயாலதான்ப்பா சொல்லுவாங்க. ஒரு தலை, ஒரு கண்ணு, ஒரு என்னப்பா என்னப்பா இப்படி பயன்படுத்துற? அப்படி என்ன ஆச்சு உனக்கு? தெரியலையா டாக்டர், எனக்கும் புரியல டாக்டர். 2 நாளா தலையெல்லாம் சுத்துது டாக்டர். தலையெல்லாம் சுத்துதா? என்னடா சொல்ற டாக்டர்? ஆனா எதுவும் தெரியல டாக்டர், என்ன சொல்றதுன்னு தெரியல டாக்டர், எப்படி சொல்றதுன்னு தெரியல டாக்டர். வாயாலதான்ப்பா சொல்லுவாங்க, இதுதான்ப்பா அழுவுற. சரி சரி, இப்ப அழுவாத, பில்லு கொடுக்கும்போது அழுவுப்பா. டாக்டர் ஆனா ஏதோ மிஸ் ஆகுது டாக்டர். இங்க நர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க ஊசி எல்லாம் போடுவாங்கல்ல, அவங்க இல்லையா? நீ என்னப்பா கொஞ்சம் நர்ஸ பார்க்க? யார் பார்க்க? உங்களதான் டாக்டர். அப்ப என்ன பாரு, நர்ஸ பார்க்காத. சரி டாக்டர், என்ன பிரச்சனை சொல்லு. டாக்டர் எனக்கு பூமியே சுத்துது டாக்டர். அட பரவாயில்லையே, உனக்கு தான்ப்பா பூமியே சுத்துருவான்னு தெரியுது, எனக்குலாம் தெரியவே மாட்டுப்பா. டாக்டர் காலையில எழுந்தா தலையெல்லாம் வலிக்குது டாக்டர். அப்ப மத்தியானமா எழுந்துரு, தலையெல்லாம் சுத்தாது. டாக்டர் டாக்டர் எங்க அப்பா திட்டுவாங்களே. அவர் சின்ன திடீர் போடும்பா, நீ உனக்கு தெரியாதுல. ஐயோ. சரி உன் பேர் என்ன? ஐயோ. ஐயோதான் உன் பேரா? இல்ல டாக்டர், எங்க அம்மா பேரை யாருக்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிக்கிறாங்க டாக்டர். சொன்னாதானடா மருந்து சீட்ல எழுத முடியும். மருந்து சீட்லயா? மருந்து சீட்ல மருந்து பேர் தானே எழுதுவாங்க. செம்ம காமெடி பா, சிரிச்சிட்டோம். இல்லப்பா, உன் பேர் தெரிஞ்சாதானே மருந்து சீட்ல எழுத முடியும். சரி டாக்டர், என் பேரு ஜாக். ஓ பேக் சி ஜாக். நல்லா இருக்கு. சரி நான் சொல்றதை செய்ய முடியுமாப்பா என்னால? சரி டாக்டர். நீ போயிட்டு ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்துருவாப்போ. எம்ஆர்ஐ ஸ்கேனா? எம்ஆர்ஐ தானே சொல்லுவாங்க. இல்ல உனக்கு தான் எதுவும் கேட்கல, எதுவும் சொன்னியே, அதான் எம்ஆர்ஐ எது கேக்குதான்னு பார்த்தேன். சரி அந்த எம்ஆர்ஐ ஏத்துருவாப்போ. சரி எடுத்துட்டு வரேன். இவனை சொல்லி புரியாம நம்மளுக்கே தலை சுத்தம் போல. இந்தாங்க டாக்டர் எம்ஆர்ஐ ஸ்கேன். இந்தாங்க டாக்டர், நல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் பேஜ், செகண்ட் பேஜ், தேர்ட் பேஜ், எல்லா பேஜும் நல்லா பாருங்க டாக்டர். ஐயோ என்னாச்சு டாக்டர்? இல்ல சாரிப்பா, நான் இங்க டாபிக் நடத்தும் போது காலேஜுக்கு போகல, ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளில போயிட்டேன். டாக்டர் என்ன சொல்றீங்க, நீங்க டாக்டர் தானா? அப்படிலாம் சொல்லக்கூடாதுப்பா. மேல பாரு, சுத்தி சுத்தி பாரு, என் போட்டோலாம் இருக்குதா? ஆமா டாக்டர். எப்படி நல்லா இருக்குதா? நல்லா தான் இருக்குது டாக்டர். அப்ப நான் டாக்டர் தான். சரி ஒரு ஜெராக்ஸ் பேப்பர் அப்போ. ஜெராக்ஸ் பேப்பரா? என்ன ஒரு புதுசா சொல்றாரு? ஐயோ ஜெராக்ஸ்னா கூட அவனுக்கு என்ன தெரியாதுப்பா, எக்ஸ்ரே எடுத்துருவான்னு சொன்னப்பா. சரிங்க டாக்டர். ஆமா டாக்டர், எந்த இடத்துல எடுத்துட்டு வரணும் டாக்டர்? ஓ உடம்பு எடுத்துருவானா? எந்த இடத்தா? டாக்டர் எனக்கு தலையில தானே பிரச்சனை, எனக்கு எதுக்கு உடம்புல எடுக்க சொல்றீங்க? இல்ல உனக்கு உடம்பே தான் பிரச்சனை, போய் எடுத்துருவாப்போ. சரிங்க டாக்டர். நான் வந்துட்டேன். என்னடா அதுக்குள்ளேயும் வந்துட்ட? பின்ன இதுக்குள்ள வராம எப்படி டாக்டர் வரது? டேய் நீ மொக்க போடுறடா, டேய் கம்மன இருக்கா. சரி உள்ள திறந்து பாருங்க டாக்டர். பார்த்துட்டு தான் இருக்கேன். உனக்கு தலை தானே வலிக்குதுன்னு சொன்னேன். ஆமா டாக்டர். ஆனா
ஆனா அவனுக்கு முதுகெலும்பு உடைஞ்சிருக்குப்பா. முதுகெலும்பு உடைஞ்சிருச்சா? இல்லப்பா. அதனால எனக்கு தலை வலிக்குதா? ஆமாப்பா. இல்லப்பா, வெட்டி ஓட்டினா சரியாயிடும். வெட்டணுமா? இல்ல, எக்ஸ்ரேல அப்படிதான்ப்பா உடைஞ்சிருக்கு. அதான் அதுல ஒட்டி வெட்டினா சரியாயிடும் சொன்னப்பா. சரி, இப்படி பேசிட்டே இருந்தா நேரம் போகும். நான் சொல்றது உங்க சேவியா? சொல்லுங்க டாக்டர். டெய்லியும் ஒரு 10 டம்ளர் தண்ணி குடி. 10 டம்ளரா? எங்க வீட்ல 5 டம்ளர் தான் டாக்டர் இருக்குது. ஐயோ, கொடுமையா போச்சு. டேய், ஒரு டம்ளர்ல ஒரு 10 டைம் தண்ணி குடிச்சு குடிடா. சரிங்க டாக்டர். அப்புறம் ஒரு 2 பச்சை முட்டை எடுத்து சாப்பிடுப்பா. பச்சை முட்டையா? வெள்ளை கலர்ல தானே நம்ம முட்டை பாத்துக்கிறோம். அட புது முட்டைய, நான் வேகாத முட்டைய சொன்னேன்டா. சரிங்க டாக்டர். சரி, இப்படியே நேரம் போயிட்டே இருக்குது. நீ உண்மையா சொல்லு, என்ன ஆச்சுன்னு. டாக்டர், நான் கிட்ட போய் சொல்லிட்டேன். நேத்து நைட் ஃபுல்லா நான் டிவி பார்த்தேன் டாக்டர். அதனால தான் டாக்டர் எனக்கு தலைவலி. அடப்பா, முதல்லயே சொல்ல வேண்டியதுதானடா. டாக்டர், இதே மாதிரி தான் என் ஃப்ரெண்டு ஜானியும் போய் சொல்லி பெரிய விளைவு அனுபவிச்சான் டாக்டர். அப்படி என்னடா சொன்னா? சொல்லி கொஞ்சம் கேட்பான். டாக்டர், ஃபிளாஷ்பேக் பாருங்க டாக்டர். மேல பார்த்துட்டா ஒண்ணுமே இல்லையாடா? இருங்க டாக்டர், பொறுமையா தான் டாக்டர் போக முடியும். போ. ஜானி வாடா படிக்க. ஐயோ, இவ வேற கூப்பிட்டாலே. சரி வரேன். இந்த புக்கு சரி, ABCD சொல்லி பார்க்கலாம். நான் புடி ABCD சொல்லட்டுமா? சொல்லு, என்னன்னு பார்க்கலாம். A for அப்பா. அப்பாவா? B for big அப்பா. ஐயோ. அப்ப C for சித்தப்பா தானே? கரெக்டா சொல்றீங்களே. ஐயோ, அப்பா. என்ன சத்தம்? அப்பா, இவன் ABCD சொல்ல மாட்டேங்கிறான்ப்பா. டேய், அக்கா மாதிரி முன்னுக்கு வாடா. எப்படி ஸ்கூல் பெல்ல இருந்தானே அப்படியே குரங்கு மாதிரி ஏறி போலே கேக்குறாங்க. பாருங்கப்பா. டேய், படிப்புல முன்னுக்கு வாடா. சரிப்பா, சரி. சரிம்மா, நான் இப்ப கடைக்கு போறேன். உங்களுக்கு ஏதாச்சும் சாப்பிட வேணுமா? அப்பா, எனக்கு ஐஸ்கிரீம் வேணும்ப்பா. உனக்கு என்னடா வேணும்? எனக்கு கேக் வேணும். சரி, நான் போயிட்டு வந்துடுறேன். சரிடா ஜானி, இப்பயாச்சும் கரெக்டா ABCD சொல்லு. A for apple. கரெக்ட். B for biscuit. ஐயோ. C for கேக். அப்பா, D for தோசையாடா? கரெக்டா சொல்லிட்டீங்க. என்னம்மா, தம்பி படிச்சானா? படிக்கவே மாட்டேங்கிறான்ப்பா. சரி, நான் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வர்றேன். ஒரு கேக் வாங்கியிருக்கேன், அதை நீங்க 2 பேரும் சாப்பிடாதீங்க. சரிப்பா. சரிடா, இப்பயாச்சும் ABCD கரெக்டா சொல்லுடா. A for apple. கரெக்ட். B for கரெக்டா சொல்லுடா. B for biscuit. ஐயோ. C for cake. அக்கா, மூச்சு வருதுக்கா. போயிட்டு வாடா. கேக் கிரீன் கலரா இருக்கு. டேய், எங்கடா போன? சீக்கிரம் வாடா. வரேன். நானே வரட்டுமா? வேணாம். சரி, கலர் முக்கியம் இல்ல, டேஸ்ட் தான் முக்கியம். வாடா. வந்துட்டேன். சரி, ABCD முதல்ல இருந்து சொல்லு. A for apple. அக்கா, என்னடா? மூச்சு வருதுக்கா. ஐயோ, நீ என்னடா சுகர் பேஷண்ட் ஆவாடா? போயிட்டு வாடா. சீக்கிரம் வாடா. வரேன். அக்கா, S for stomach, P for pain, T for toilet ந்து வருதுக்கா. ஐயோ, உனக்கு என்னடா ஆச்சு? போயிட்டு வாடா. அக்கா, திரும்பியும் P for pain, T for toilet, S for stomach ந்து வருதுக்கா. என்னடா ஆச்சு உனக்கு? வயிறு வலிக்குதுப்பா. அப்பா, என்னாச்சுமா? தம்பிக்கு வயிறு வலிக்குதாப்பா.
டேய் என்னடா சாப்பிட்ட? நான் எதுவுமே சாப்பிடலப்பா. உண்மையா சொல்றா? உண்மையாவே எதுவுமே சாப்பிடலப்பா. சரி நான் இப்ப ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடுறேன், நீ இங்கேயே இரு. சரிப்பா, போயிட்டு வாங்கப்பா. டாக்டர் வயிறு வலிக்குது டாக்டர். கொஞ்சம் கிட்ட வாங்கப்பா. எனக்கு இல்ல டாக்டர், என் பையனுக்கு டாக்டர். அப்போ நீங்க ஏப்பா முன்னாடி இருக்கீங்க? கொஞ்சம் பையனை அனுப்புங்களேன் ப்ளீஸ். டாக்டர் உங்களை பார்த்தாலே பயமா இருக்கு டாக்டர். ஏன்டா பயப்படுற? நல்லா தானடா இருக்கேன். தப்பா இருக்குது டாக்டர். வயிறு வலிக்குதா? வயிறு வலி வரைக்கும் என்னடா சாப்பிட்ட? நான் எதுவுமே சாப்பிடல டாக்டர். என்னமே சாப்பிடாம எப்படி உனக்கு வயிறு வலிக்கும்? தெரியல டாக்டர். சரி நீ உண்மையா சொல்லு, என்ன சாப்பிட்ட? உண்மையா நான் எதுவுமே சாப்பிடல டாக்டர். அப்ப நீ உண்மையிலே சொல்லாட்டினா ஒன்னு தான் பண்ணும், ஆபரேஷன் தான் பண்ணும். வயிறு அழுக்கணும், கிழிக்கணும், உள்ள என்ன இருக்குன்னு எடுத்து பார்க்கணும். அதுக்குறோமா? ஆமாப்பா, அப்ப ஒழுங்கா சொல்லு. அப்பா நீங்க வாங்கிட்டு வந்து கேக்க சாப்பிட்டேன்ப்பா. ஐயோ டாக்டர், இவன் சாப்பிட்டுக்கிறது எலி கேக் டாக்டர். அப்பா எனக்கு கேக்கு வாங்கிட்டு வர சொன்னா எலிக்கு போய் மனுஷனாப்பா நீ? டாக்டர் என் பையனை காப்பாத்துங்க டாக்டர். சரி சரி, படத்தை பாடாதீங்க. ஒரு ஸ்டொமக் வாஷ் பண்ண ரெடி பண்ணல. டேய் நான் உனக்கு சாப்பிட கூடாதுன்னா நீ ஏன்டா சாப்பிட்ட? நீ எதுக்கு மறைச்ச? நீங்க அடிச்சுதான்ப்பா. அதான் பைபிள்ல சொல்லிருக்குல, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். நீ தப்பு பண்ணதை ஒத்துக்கணும். செய்யறபடி நீ செய்யறத நீ முன்னாடியே யோசிக்கணும். சேரம்பா சேரம்பா. பிள்ளைகளே, பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள். வசனம் பைபிள்ல சொல்லிருக்கு, இனிமே ஜானி மாதிரி செய்யாதீங்க. பெற்றோருக்கு கீழ்ப்படிங்க. தப்பு செஞ்சா ஒத்துக்கணும். இனிமே நீங்க செய்வீங்களா? யார் அது மாட்டோம் சொல்றது? பெற்றோருக்கு ஒழுங்கா கீழ்ப்படிங்க. அப்பதான் பால்சாமி பிரதர் மாதிரி மூப்பரா. நான் மேல பாக்கட்டும், நீ கொஞ்சம் கீழே பாருப்பா, பில்லு இருக்குது. அடுத்த பில்லா வாப்பா. தேங்க்யூ மேம்.
சின்ன பிள்ளை நான், செல்ல பிள்ளை நான், இயேசுவுக்கு பிடிச்ச பிள்ளை நான், அவர் வழியில் நடக்கும் பிள்ளை நான், சின்ன பிள்ளை நான், செல்ல பிள்ளை நான், இயேசுவுக்கு பிடிச்ச பிள்ளை நான், அவர் வழியில் நடக்கும் பிள்ளை நான். பாவம் சேற்றிலே நானும் விழுந்தனே, மீட்டெடுக்கவே தேடி வந்தீரே. பாவம் சேற்றிலே நானும் விழுந்தனே,
Yes.
everything reminds me of you, but everything is not enough. Feeling out by the ocean, along those white hot sands, where every sunrise is just for you. So come along and take my hand. இதயத்துல யாரை வைக்கிறோம், தேவனையா இல்ல சுயத்தையா? இதுதான் நம்மளுடைய முடிவு. சத்தம்
பிரியமா என்று ஏவப்பட்டார். அவரோட வேதத்தில் தானமாக இருக்கிற மனுஷன் மட்டும்தான். அவன் கண்கள் ஓரமாக தற்காலிக்கு தற்காலிக்கு அலை உரிதா இருக்கிற மட்டப்போல் அவன் சேர்க்கலாம் வளர்க்கும் காற்று தேவனுக்கு முதலாவது நாங்க நன்றி செலுத்துகிறோம். அதுக்கப்புறம் நம்ம ஊழியர் சகோதரர் ஞானராஜ் அவர்களுக்கும் மூப்பர் பிரதர் அவருக்கும் எல்லாருக்கும் நாங்க தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். இந்த ப்ரோக்ராம் நடத்துறதுக்கு எல்லா விதத்திலயும் அவங்க நமக்கு உதவுனாங்க. ஒவ்வொரு சண்டையும் ப்ரோக்ராமுக்கு நாங்க பிராக்டிஸ் பண்றதுக்கு எங்களுக்கு இட வசதி பண்ணி கொடுத்த சேகர் பிரதருக்காகவும் ரேகா சிஸ்டருக்கும் நாங்க நன்றி செலுத்திக்கிறோம். தேங்க்யூ சொல்றோம். நேற்று ஃபுல் டே நாங்க இருந்து பிராக்டிஸ் பண்ணோம். அதுக்கு எங்களுக்கு சாப்பாடு ஹெல்ப் பண்ணி கொடுத்த ஜெயசீலா ஆண்டிக்கு, சரஸ்வதி ஆண்டிக்கு தேங்க்யூ சொல்லுங்க. சரி, அதுக்கப்புறம் நமக்கு ஒவ்வொரு வாரமும் கார்ல ஜம்முன்னு கூட்டிட்டு போனாங்கல்ல, அது கார் எல்லாம் கொடுத்தாங்கல்ல, ஜான் அங்கிள், கிளாட்சனு தம்பிக்காக நம்ம தேங்க்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வேற யாரு நமக்கு டிரைவரா வந்தாங்களே, ரைட்டர் அங்கிள் இல்ல அலெக்ஸ் அங்கிள், உங்களுக்கு எட்வின் அண்ணா பாவம் வேலையில இருந்து கூட நடுவில் ஓடியாந்து நமக்கு ஹெல்ப் பண்ணார்ல, தேங்க்யூ சொல்லிடலாமா? அப்புறம் இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்தாங்க எல்லாரும், உங்களோட பாட்டு எல்லாம் ரசிச்சு கேட்டவங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிடுங்க. வீடியோகிராஃப் பண்றாங்க பேரு, அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிடுங்க. போட்டோகிராஃபருக்கு ஒரு தேங்க்யூ சொல்லுங்க. சபையார் எல்லாருக்கும் மியூசிக் வாசிச்ச லோபின் அண்ணா நம்ம பிள்ளைதான். யாரையாவது நான் மிஸ் பண்ணிருந்தேன்னா மன்னிச்சிருங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ப்ரோக்ராம் பொறுமையா கேட்டீங்க, ரசிச்சிருப்பீங்க நம்புறேன். ஆனா கொஞ்சம் டைம் ஆயிடுச்சுதான், பரவாயில்ல, சந்தோஷமா சாப்பிடு. கடைசி இந்த நிகழ்ச்சி வந்து நம்ம எல்லாரும் உட்கார்ந்து பார்த்தோம். ஆனா பல வாரங்களாக சண்டே ஸ்கூல் நடத்தின சகோதரி பொன்மணிக்கும் சகோதரி செலினா அவர்களுக்கும் எல்லாரும் சொல்லிருக்கீங்களா? அதாவது நாங்க நம்ம படிக்கும் போது சண்டே ஸ்கூல் டீச்சர்னாலே அலர்ஜி தான், இல்ல ஓடிடுவோம். நாங்க இந்த வரலாற்றுல விமலாமன் ஒரு அம்மா இருப்பாங்க, இறந்துட்டாங்க. அவங்க வந்துட்டாங்கன்னா எங்க சந்து வந்தெல்லாம் ஓடி போய் ஒளிஞ்சுக்குவாங்க. ஏன்னா அப்படி உட்கார வச்சு வசனத்தை சொல்லி சாக்லேட் எல்லாம் கொடுப்பாங்க. இருந்தாலும் ஒரு வசனம் படிக்கணுமே அப்படின்னு ஒரு பயம். ஆனா இங்க இந்த டீச்சரை பார்த்தோம்னா எல்லா பிள்ளைகளும் என்ன செய்யுது, எப்படா 11 காலுக்கு செய்தி முடிப்பாங்கன்னு நம்ம கவனிக்கிறோமே இல்லையோ, பசங்க கவனிச்சுட்டு கரெக்டா ஓடுறாங்க. அதனால மீண்டுமாக உங்களுடைய டீச்சர்ஸுக்கு தேங்க்ஸ் சொல்லிடலாமா? முடிவு ஜெபமாக நம்ம மூப்பர் சகோதரர் பால்சாமி பிரதரை அழைக்கிறேன். டெக்கரேட் பண்ணவங்களுக்கு தேங்க்ஸ். நிறைய பேசணும்னு தான் நினைச்சேன், ஆனா டைம் ஆயிடுச்சு. அதனால ஜெபம் பண்ண முடிச்சிடலாம். கிருபையில நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். நம்முடைய சமூகத்துல காலை முதற்கொண்டு இந்நேரம் மட்டுமாக நம்முடைய பிள்ளைகளுடைய பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து சிறு பிள்ளைகளுக்கு ஆண்டவரே காணப்பட்ட தாளந்துகளை உம்முடைய சமூகத்தில் வெளிப்படுத்தும்படியாக உம்முடைய நாமத்தை வசனங்களாலும் பாடல்களாலும் ஆண்டவரே மகிமைப்படுத்த நீர் உதவி செய்து இதற்காக துதிக்கிறோம். கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தேவ வசனமானதை கிரியை செய்து வருகிற நாட்களிலே அது பலன் தருவதற்கு தேவன் தாமே உதவி செய்ய ஜெபிக்கிறோம். அதற்காக பிரயாசப்பட்ட 2 சகோதரிகள் நாங்கள் நினைவுகூர்ந்து ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட தாளந்தை வெளிப்படுத்தி சிறு பிள்ளைகளுக்கு கவனமாய் கற்றுக் கொடுப்பதற்கு தேவனை உதவி செய்து
அதற்காக பிரயாசப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதித்து வழிநடத்துங்க. உம்முடைய நாமம் இந்த இடத்திலே இந்த நேரம் மட்டுமாக மகிமைப்பட உதவி செய்து பரிசுத்த தெய்வம் எல்லா விதத்திலும் எங்களுக்கு போதுமானவராக இருந்து மின்சாரம் மற்ற எல்லா காரியங்களையும் எங்களுக்கு சரியாய் ஆண்டவரே எந்த ஒரு தடையும் இல்லாதபடிக்கு பாதுகாத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இப்பொழுதும் ஆண்டவரே எங்களுக்கு அளிக்கப்பட்டிருக்க ஆகாரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இதை ஆசீர்வதித்து தாரும். அதை உண்கிற பிள்ளைகளுக்கு வேண்டிய கிருபைகளை தந்து அவருடைய விசுவாச வாழ்க்கையை இன்னும் அதிகமாய் பயணம் செய்வதற்கு வேண்டிய கிருபைகளை தந்து நீர்தாமே எங்களை நடத்தும்படியாக சமூகத்திற்கு கொடுக்கிறோம். எல்லாவற்றிலும் தேவநாமம் மகிமைப்பட்டதற்காக நன்றி செலுத்தி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம். ஜீவனுள்ள பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னோட உண்மையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.